நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க, பார்த்தேன் நான். ஹெல்த்தை பத்தி விசாரிச்சிருந்தீங்க. ஸோ கை எப்படி இருக்குன்னு வேற நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கருப்பாவே ஆயிடுச்சுங்க. சரி, ஓகே. ரொம்ப நன்றி விசாரிச்ச எல்லாருக்குமே. இன்னும் நிறைய சிஸ்டர்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தா கண்டிப்பா அவங்க மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா காலையில போட்டதுனால வியூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்கு. கண்டிப்பா அது போக போக அதிகமாயிடும் நான் நம்புறேன் நான். ஓகே. அதாவது ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நீங்க தம்ப்நெயில பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ மற்ற ஒரு வியூவர்ஸ்க்கு வந்துட்டு இதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். பட் உங்களுக்கு தேவையில்ல. தம்ப்லைன்ல இதை ஏன் போட்டேன், எதுக்கு போட்டேன் அப்படின்றது. சரி, ஓகே. அதாவது ஒரு யூடியூப்ல நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும் பொழுது ஸோ நம்ம வந்துட்டு பிரைவேட்ல போடணுமா, அன்லிஸ்ட்ல போடணுமா, இல்லை எப்படி இதை போடணும், இல்லை உடனே பப்ளிசிட் பண்ணிடணுமா அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோவில் நான் முக்கியமான 3 ஆப்ஷன்ஸை பற்றி தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். ஸோ ஒரு வீடியோவை நம்ம உருவாக்குறது ஓகே, பரவாயில்ல. ஆனா உருவாக்கின வீடியோ நம்ம ப்ரெசென்ட் பண்றது அப்படின்றது தான் முக்கியம். யாரு வேணா வீடியோ எடுக்கலாம், யாரு வேணா கையில கேமரா இருந்தா யாரு வேணா வீடியோ எடுக்கலாம். ஆனா டொக்கு வீடியோவை கூட ரீச் கொண்டு போய் விடுறது யாருன்னா, அதை சூப்பரா கிரியேட் பண்ணி உள்ள கொடுக்குறாங்க பாத்தீங்களா, ப்ரெசன்டேஷன் சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் மெயின். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மள எல்லாருக்குமே கேள்வி வரும், பிரைவேட்டா, அன்லிஸ்டா, அல்லது உடனே பப்ளிசிட்டியா? ஸோ வந்துட்டு நான் இப்போ ஒன்றுத்துக்கு சொல்றேன். யூடியூப்ல நீங்க எதுக்காக வீடியோ போடுறீங்க? பணம் சம்பாதிக்க தானே. ஸோ நானும் அதே தான். யூடியூப்ல ஏதாவது ஒரு வகையில பணம் வராதா? நீங்க மற்ற சேனல்ல, இந்த சேனல் இதுலலாம் கம்மியா ஒரு 2000 3000 தான் வந்துட்டு இருக்குது. எப்படியாவது ஒரு $100 கொண்டு வந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல தான் நான் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம பணம் சம்பாதிக்க வீடியோ போடும் பொழுது இதுக்கு ஒரு டெடிகேட்டட் கொடுக்காம நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு அர்ஜென்சில வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ தவறுதலா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடியோ எடிட் பண்றோம், நம்ம அப்லோட் பண்றோம், ஒரு 10 நிமிஷத்துல பப்ளிசிட் பண்ணிடுறோம். ஸோ இப்படி நீங்க ஒரு வீடியோ எடிட் பண்றீங்க, அப்லோட் பண்றீங்க, உடனே பப்ளிசிட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ இன்ஸ்டன்ட் பப்ளிசிட் பண்றது அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்க சேனலுக்கும் நல்லதில்லை, உங்களுடைய வீடியோவுக்கும் நல்லதில்லை, உங்களுக்கு வருமானமும் வராது. ஏன் வராது? ஸோ வந்துட்டு இப்போ ஒருத்தரை பார்த்த உடனே நீங்க எப்படி அவரை கெட்டவர் நல்லவரா கெட்டவரா முடிவு பண்ண முடியாது. யோசிக்க டைம் வேணும். அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாதான் நமக்கு தெரியும். அவர் வந்த உடனே எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஓ நீ யாருன்னே தெரியல, உனக்கு என்ன ஹெல்ப் பண்றது, கிளம்பு அப்படின்ற. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான். ஒரு வீடியோ நம்ம உடனே அப்லோட் பண்ணி உடனே போட்டுறோம். நீங்க வந்துட்டு அந்த அனலிட்டிக்ஸ் செக் பண்ணது பாத்தீங்களா, அதாவது ஏதாவது ஸ்ட்ரைக் வருதா இந்த மாதிரிலாம் செக் பண்ணது பாத்தீங்களா, அதை மட்டும் பார்த்து முடிவு பண்ணக்கூடாது மக்களே. ஸோ கண்டிப்பா அதை மட்டும் பார்த்து நீங்க முடிவு பண்ணக்கூடாது. நீங்க முக்கியமா முடிவு பண்றது கொஞ்சம் நேரம் அதுக்கான பிரீத்திங் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரீத்திங் டைம் அப்படின்றது கொடுக்கணும். இது கோல்டன் டைம் கூட இது. சரி, ஓகே. இப்போ நம்ம உடனே பப்ளிசிட் பண்றதுனால நமக்கு என்ன விதமான ஆடு கொடுக்கறது அப்படின்றது அல்கிரிதத்துக்கு தெரியாது. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இந்த கண்டென்ட்னா இந்த கேட்டகரி ஆடு கொடுக்கலாமா, அந்த கேட்டகரி ஆடு கொடுக்கலாமா, அதுலயும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதை பற்றி தெரியாமலே அவங்க என்ன செய்வாங்கன்னா, வீடியோ அப்லோட் பண்ணிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு தான் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு டைட்டில் டெஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க சேனல் என்ன கேட்டகரி அப்படின்றத கண்டென்ட்டை வச்சு பார்க்குது. நீங்க போடுற டைட்டில், நீங்க போடுற டெஸ்கிரிப்ஷன்ல அதுல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதை தான் ஹேஷ்டாக், இது எல்லாமே இதை வச்சு தான் யூடியூப் அல்காரிதம் ஓகே இது ஃபினான்ஷியல் இதுக்கான ஒரு கண்டென்ட், அதாவது ஒரு சேனல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இன்னொன்று நான் சொல்றேன் நான், அதுதான் கிளிக் பைட். ஸோ வந்துட்டு அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். கிளிக் பைட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கீழே வந்துட்டு சிடின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ வந்துட்டு இல்லை நம்ம சேனலில் கூட போட்டு விட்ருங்க, இல்லை கிளிக் பைட்டுன்னு கூட நீங்கள் எழுதுங்க, பார்த்துக்கலாம். ஸோ கிளிக் பைட் எழுதாதீங்க, அது நம்ம சேனலுக்கு ஏதாவது இது பண்ணி விட்டுற போகுது. ஸோ சிடினே போடுங்க, ஷார்ட் ஃபார்ம் போடுங்க, இல்லைன்னா நம்ம சேனல் பேரை போடுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன் நான். ஓகே. அதாவது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு கீவேர்ட்ஸ் வச்சு தான் புரிஞ்சுக்குது. இவங்க 2-3 நாள் கழிச்சு பப்ளிசிட் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு கூட பெருசாக வருமானமும் வராது, வியூஸும் போகாது. ஸோ இது எந்த ஆடியன்ஸ்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு கூட யூடியூப்க்கு தெரியாது. ஸோ அப்போ யூடியூப் என்ன பண்ணும், மண்டை குழம்பி போய் மென்டல் ஆகி இதை யாருக்கோ ஒருத்தர் 100 பேருக்கு கொண்டு போய் காட்டுவான். உங்கள்கிட்ட ஒரு 1000 பேர் இருக்காங்களா, சரி ஒரு 100 பேர் காட்டுவான் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி. அந்த 100 பேருக்கு அதை பற்றி தெரியாது, டக்குன்னு அவங்க கிளிக் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா ஸோ வைரல் ஆகாது. ஸோ இப்படிதான் நம்ம பண்ணக்கூடிய தப்பு. அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம செய்ய வேண்டியது வந்துட்டு இன்னொரு விஷயம் இருக்கு. அப்ப நான் பிரைவேட்ல போட்டு வச்சிடுறேங்க. பிரைவேட்ல போட்டுட்டு நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வீடியோ இது பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா ஸோ அதுவும் தவறு தான். பிரைவேட்ல போட்டுட்டீங்கன்னா யூடியூப்பினுடைய அல்காரிதம் போய் அதை செக் பண்ணாது, இது என்ன கேட்டகரி என்ன இது அப்படின்ற மாதிரி செக் பண்ணாது. பட் நீங்க வந்துட்டு பிரைவேட்ல போட்டா நீங்க மட்டும் அதை பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். நீங்க எப்ப வேணா அந்த வீடியோ பார்த்துக்கலாம், எப்ப வேணா அந்த வீடியோ வந்து எடுத்து பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். அதுல ஆடு வராது, காசு வராது, எதுவுமே வராது. ஸோ அது பிரைவேட்னா அதான் பிரைவேட்னே வந்துருச்சு இல்ல, அது நமக்கானது மட்டும்தான். நம்ம எப்ப வேணா வந்துட்டு யூடியூப்ல எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த லோகத்துல இருந்தாலும் நீங்க அதை எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அது ஒன்று. அடுத்தது நீங்க
ஒரு வீடியோ நல்ல வருமானம் வரணும், நல்ல வியூஸ் போகணும் அப்படின்னா அன்லிஸ்ட். இந்த அன்லிஸ்ட் அப்படின்றத நீங்க பண்ணணும். நீங்க அன்லிஸ்ட் பண்ணா மட்டும்தான் யூடியூப்பினுடைய அல்கரிதம் அந்த வீடியோக்குள்ள போகும். இந்த வீடியோ என்ன மாதிரி கேட்டகரி, கண்டென்ட் எப்படி இருக்கு, ஸோ இதை யாருக்கு அனுப்பலாம், என்ன மாதிரி ஆடு கொடுக்கலாம் அப்படின்ற எல்லாவற்றையும் அன்லிஸ்ட்ல வைக்கும்போது அது போய் செக் பண்ணி பார்க்கும். இப்போ வச்சுட்டு 10 நிமிஷத்துல வீடியோ போடுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அதை ஒரு 2 ஹவருக்காவது அதை நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒரு மினிமம் ஒரு 45 நிமிஷம் அப்படின்றத விட்டுருங்க. அதை போய் யூடியூப் அல்கரிதம் அனலிட்டிக்ஸ் பண்ணி பார்க்கும். இதுக்கு வந்துட்டு இந்த கண்டென்ட் ஆடு, அந்த கண்டென்ட் ஆடுன்னு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, ஸோ இதுல வேற ஏதாவது உள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா, வேற யாரு கண்டென்ட் எதாவது யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத ஃபுல்லா போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும். சர்ச் பண்ணி பார்த்துட்டு இல்லை ஒன்றும் இல்லை சரி போ அப்படின்ற மாதிரி வந்துட்டு அலோவ் பண்ணிட்டு. ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு விஷயத்த வந்துட்டு செக் பண்ணி பார்க்கணுமே தவிர, நீங்கள் வந்துட்டு எடுத்த உடனே யூடியூப்ல வீடியோ போடுறது, உடனே அதை பப்ளிசிட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா காசு வராது, ஆடு சரியாக வராது. காசு வரும் தான், ஆனால் பெருசாக ஆடு வராது. ஸோ அதனால யூடியூப் அல்கரிதத்திற்கு நீங்கள் பிரீத்தி டைம் கொடுங்க. ஸோ இப்போ நான் 2 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை. ஸோ நான் இந்த வீடியோ வந்துட்டு 3 மணிக்கு கூட எல்லாத்தையும் எடிட் பண்ணி மூணு வீடியோ மற்ற சேனலுக்கு 2 வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். அப்லோட் பண்ணிட்டு கரெக்டாக 4 மணி 5 மணி இந்த ரேஞ்சுக்குள்ள தான், 5 மணிக்குள்ள தான் நான் இதை வந்து பப்ளிசிட் பண்ணுவேன். ஸோ அதுக்குள்ள கீவேர்ட்ஸ், ஹேஷ்டாக் இதெல்லாம் வந்து போட்டு டெஸ்கிரிப்ஷன்லாம் போட்டு ஃபில் பண்ணி வச்சிருவேன். ஸோ இந்த பிரீத்திங் டைம் அது கொடுங்க. எனக்கு கொஞ்சம் வெயிட்டிங் டைம் வேணும் எனக்கு. ஏன்னா சாட்டர்டே சண்டே ஆக்சிடென்ட் ஆனதுனால நம்மளால வந்துட்டு தொடர்ந்து அந்த ஒரு கண்டினியூட்டியை தொடர முடியல நம்மளால. ஸோ இப்போதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது அடுத்தது அப்படியே 1 by 1 போய்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் ரிங் லைட்லாம் வாங்கணும்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோ கூட போட்டிருப்போம் பாருங்க. இது பீச் சைடு இருக்கு இல்லைங்களா, அதனால மூடி போட்டு வச்சிருக்கிறேன். அந்த அரைச்சிடக்கூடாது அப்படின்ட்டு, உப்பு காரம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. சரி ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு, ஸோ இதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு காலைல நேரமாக எழுந்துச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். 4 மணிக்கு எழுந்திருவேன். எங்கே எந்திரிச்சாலே ஒரு மாதிரி காலு விண்ணுங்குது, வலிக்குது வேற. செம்ம அடி, நல்லா அடி. அந்த கார் டோரே வந்து நசுங்கிச்சிடும் பார்த்துக்கோங்களேன். சரி ஓகே, எனிவே அதை விட்டுருங்க. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. ஓகே, இப்படி தான் ஒரு வீடியோ பப்ளிசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை முதல்ல வந்துட்டு அன்லிஸ்ட்ல வைங்க. அன்லிஸ்ட்ல வச்சுட்டு ஒரு 2 ஹவர் விட்டுருங்க. முடிஞ்சா நீங்க அடுத்த நாளுக்கு கூட இப்பயே நீங்க போட்டு வச்சிருங்க. ஆனா டைட்டில், ஹேஷ்டாக், டிஸ்கிரிப்ஷன், டிஸ்க்ளைமர், ஸோ தம்ப்நெயில் இது எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணி தான் நீங்க அன்லிஸ்ட்ல வைக்கணும். நீங்க வீடியோ அப்லோட் பண்ணது அன்லிஸ்ட்ல வச்சிருங்க. அது அன்லிஸ்ட் வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதுக்குள்ள தம்ப்நெயில், டைட்டில் இது எல்லாமே ரெடி பண்ணி ஸோ அந்த இதில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் வந்து அதை அப்படியே விட்டுருங்க. இல்லை அடுத்த நாள் கூட அப்லோட் பண்ணுங்க. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நீங்க வந்து எடுத்துட்டீங்கல்ல, இந்த வீடியோ அப்லோட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இன்னைக்கு அப்படியே வெயிட்டிங் பீரியட்ல இதை வச்சுட்டு நீங்க நாளைக்கு போடுங்க அந்த வீடியோவை. இப்போ நாளைக்கு ஒரு வீடியோ எடுப்பீங்களா, அதை நாளை கழிச்சு போடுங்க. ஸோ எனக்கு தான் 3-4 சேனல் இருக்குது. உங்களுக்கு ஒரு சேனல் இருக்குன்னா அதை ஈஸியா பயங்கரமா கொண்டு போகலாம், க்ரோத் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி வீடியோ போட்டு பாருங்க. அதனுடைய ரீச்சும் அதிகரிக்கும், வருமானமும் அதிகரிக்கும், ஆர்பிஎம்மும் உங்களுக்கு நல்லா வரும். ஆர்பிஎம் உங்களுடைய கண்டென்ட்டை பொறுத்து மாறும். பட் இருந்தாலும் மற்ற உடனே போட்டு உடனே பண்றதை விட அதுக்கு இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். நிறைய பேர் என்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க மீண்டும் மீண்டும் மீண்டும். ஸோ அதுக்காக தான் ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணதுக்கு. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இனி சாட்டர்டே சண்டே மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி, இல்லை நீங்கள் வந்து டீட்டெயிலை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலிமா அனுப்புங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் வந்துட்டு பாஸ்வேர்டை மறந்ததுனால ஃபேஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்றது நடந்து அது கொஞ்சம் டைம் 2 நாளாக எடுத்துக்கிச்சு. எனக்கும் ஆக்சிடென்ட். ஸோ என்னுடைய இன்ஸ்டாகிராமுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல. ஸோ அதனால இனி தொடர்ந்து உங்களுக்கு ரிப்ளை இன்ஸ்டாகிராமில் வந்து. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச், பாய்.